தொழில் தொடங்குவது கூட எளிது, ஆனால் அரசியல் நடத்துவது கடினம். மயிலாடுதுறையில் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவில் ஆட்சியர் மாணவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்த நிலையில் மேடையில் இருந்த எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக பிரமுகர்கள் இடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று துவங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் பகுதியில் உள்ள ஏவிசி பொறியியல் கல்லூரியில் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் இன்று துவங்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், ராஜ்குமார், பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு வங்கி அட்டைகளை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தனர். இந்த திட்டத்தின் மூலம் மாவட்டத்தில் 2837 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். பின்னர் அங்கிருந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து 1000 ரூபாய் பணத்தை மாணவர்கள் உடனடியாக பெற்றுக்கொண்டதை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முன்னதாக மாணவர்களிடம் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கூறிய போது, மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கையேட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகள், உலக நாடுகளின் ஆராய்ச்சிகள், முப்படை துறைகள் உட்பட்ட பல்வேறு வகையான மாணவர்கள் முன்னேற்றத்திற்கான வழிகாட்டிகள் இடம்பெற்று இருப்பதாகவும், இதனை மாணவர்கள் பின்பற்றி சாதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த கையேட்டில் அரசியல் மட்டும் இல்லை எனவும், அதை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அரசியல் அமைப்பாளர்களுடன் பழகும்போதுதான் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என நகைச்சுவையாக கூறினார். அரசியலில் எல்லோரும் ஜெயிக்க முடியாது என்றும், மிகவும் கடினமான ஒன்றுதான் அரசியல் எனவும் தெரிவித்தார். தொழில் தொடங்குவது கூட எளிது என்றும், அரசியல் நடத்துவது கடினம்தான் என்றும் தெரிவித்தார். இதனை மேடையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக பிரமுகர்கள் புன்னகை முகத்துடன் சிரித்தனர். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு அரசியல் முக்கிய பங்காற்றுகிறது எனவும், நாமும் அரசியலில் முன்னேறி வரலாம் எனவும் தெரிவித்த நிலையில் நகைச்சுவையாகத்தான் கடினம் என தெரிவித்தேன் என ஆட்சியர் கூறினார். மேலும், நாம் செய்யும் தொழிலை மற்றவர்களிடம் கொடுக்கலாம், ஆனால் அரசியலை கொடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இறுதியாகத்தான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, மாணவர்களுக்காக மட்டுமே தெரிவித்தேன் என சிரித்த முகத்துடன் கூறினார். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.